மக்களின் முதல்வர் செல்வி ஜெயலலிதாவுக்கு எதிராக வழங்கப்பட்ட அநீதியான தீர்ப்புக்கு எதிர்ப்பு தெரிவித்தும் உடனடியாக விடுதலை செய்ய கோரியும் அஇஅதிமுகவின் பல்வேறு அமைப்புகள் சார்பில் தமிழகத்தில் இன்றும் அறவழி போராட்டங்கள் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன. தென்சென்னை தெற்கு மாவட்ட அஇஅதிமுக சார்பில் துரோகி சுப்பிரமணியன் சுவாமி, தீய சக்தி கருணாநிதி ஆகியோரின் சதியால் மக்களின் முதல்வர் செல்வி ஜெயலலிதாவுக்கு எதிராக கர்நாடக தனி நீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பை கண்டித்து வலசரவாக்கம், விருகம்பாக்கம் இடையே மனித சங்கிலி போராட்டம் நடைபெற்றது. இதில் ஏராளமான கழக நிர்வாகிகளும், தொண்டர்களும், பெண்களும், சிறுவர் சிறுமிகளும் பங்கேற்றனர். சென்னை உயர்நீதிமன்ற வளாகத்தில் அஇஅதிமுக வழக்கறிஞர் பிரிவின் சார்பாக உண்ணாவிரத போராட்டம் நடைபெற்றது. இதில் ஏராளமான வழக்கறிஞர்கள் பங்கேற்றனர். மாண்புமிகு அம்மா அவர்களுக்கு வழங்கப்பட்ட நியாயமற்ற தீர்ப்பினை கண்டித்தும் மாண்புமிகு அம்மா அவர்கள் உடனே விடுதலை செய்யப்பட வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தியும் இன்றைய தினம் நாங்கள் அறவழியில் உண்ணாவிரத போராட்டத்தை நடத்தி வருகின்றோம். மீண்டும் தமிழகத்தின் முதல்வராக வருவார். தமிழகத்தில் அனைத்து தரப்பட்ட மக்களுக்கும் நடந்தேறிய நலத்திட்டங்கள் மீண்டும் தொடரும். திருச்சி மாநகர் மாவட்ட மகளிர் அணி சார்பில் மனித சங்கிலி போராட்டம் நடைபெற்றது. ஸ்ரீரங்கம் ராஜகோபுரத்தில் தொடங்கிய மனித சங்கிலியில் நூற்றுக்கணக்கான மகளிரும் பொதுமக்களும் தன்னார்வத்துடன் ஆங்காங்கே இணைய தொடங்கியதை அடுத்து மனித சங்கிலி அம்மா மண்டபம் வரை நீண்டது. கருப்பு பேட்ஜ் அணிந்து கொண்ட பொதுமக்கள் சுப்பிரமணியன் சுவாமி மற்றும் கருணாநிதிக்கு எதிராக முழக்கங்கள் எழுப்பினர். அரியலூர் மாவட்ட இளைஞர் மற்றும் இளம்பெண்கள் பாசறை சார்பில் அண்ணா சிலை தொடங்கி எம்ஜிஆர் சிலை வரை மனித சங்கிலி போராட்டம் நடைபெற்றது. இதில் நூற்றுக்கணக்கான இளைஞர்களும் இளம் பெண்களும் கலந்து கொண்டனர். அறப்போராட்டங்கள் வழியாக அம்மா அவர்கள் வெளிவரும் வரை நாங்கள் பல போராட்டங்களை செய்ய வரும். அம்மா விடுதலையாகும் வரை இந்த மனித சங்கிலி போராட்டம் நடத்தியுள்ளோம். மீண்டும் இந்த போராட்டம் ஒவ்வொரு நாளும் தொடர்ந்து இந்த போராட்டம் அம்மா வெளியாகும் வரை இந்த போராட்டத்தை செய்வோம். பெரம்பலூர் மாவட்டம் ஆலத்தூர் கேட் ஒன்றிய அஇஅதிமுக சார்பில் நடைபெற்ற உண்ணாவிரத போராட்டத்தில் 1000க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். தஞ்சை தெற்கு மாவட்ட எம்ஜிஆர் இளைஞரணி சார்பில் பட்டுக்கோட்டையில் நடைபெற்ற உண்ணாவிரத போராட்டத்தில் ஏராளமான அஇஅதிமுக தொண்டர்களும் பொதுமக்களும் ஆர்வத்துடன் பங்கேற்றனர். இதில் அஇஅதிமுக கொள்கை பரப்பு துணை செயலாளர் திரு நாஞ்சில் சம்பத் கலந்து கொண்டார். சுதந்திர இந்திய வரலாற்றில் ஒரு கட்சியின் தலைவர் கைது செய்யப்பட்டால், கராக்கரகத்தில் அடைக்கப்பட்டால், அந்த கட்சியை சார்ந்த தோழர்கள் போராடுவதற்கு களத்துக்கு வருவது என்கிற எல்லையை தாண்டி இந்த அறப்போரை இன்றைக்கு தமிழக மக்களே நடத்துகிறார்கள். இந்த தமிழகத்திற்கு தலைமை தாங்குகிற தகுதி என் தாயை தவிர இல்லை என்பதை தமிழகம் இன்றைக்கு சொல்லாமலே சொல்லிக் கொண்டிருக்கிறது, நடந்து கொண்டிருக்கிற போராட்டங்களின் விளைவாக. மதுரை மாநகர் மாவட்ட அஇஅதிமுக சார்பில் முனிசாலை அருகே 3000க்கும் மேற்பட்ட பெண்கள் கலந்து கொண்ட உண்ணாவிரத போராட்டம் நடைபெற்றது. இதில் கழக மகளிர் அணியினர், மகளிர் சுய உதவி குழுவினர் மற்றும் ஏராளமான மகளிர் அமைப்பைச் சேர்ந்த பெண்கள் கலந்து கொண்டனர். புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி அருகே நாகுடி கிராமத்தில் ஊர் பொதுமக்கள் திரண்டு அமைதியான வழியில் உண்ணாவிரதம் மேற்கொண்டனர். மக்கள் மன்றத்திலே புரட்சித் தலைவி அம்மா அவர்களை சந்திக்க திராணியற்றவர்கள் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் மீது பொய்யான வழக்கை போட்டு இன்றைக்கு புரட்சித் தலைவி அம்மா அவர்களுக்கு தண்டனை வழங்கி இருக்கிறார்கள். அதற்கெல்லாம் தமிழக மக்கள் இன்றைக்கு வடித்துக் கொண்டிருக்கின்ற இரத்த கண்ணீருக்கு நல்ல தீர்வு கிடைக்கப்பட்டு வாழ்நாள் முதல்வராக புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் திகழ்வார்கள் என்பதை இந்த நேரத்திலே நாங்கள் கூறிக்கொள்கின்றோம். இச்சடி கிராமத்தில் அஇஅதிமுக நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் ஏராளமானோர் திரண்டு உண்ணாவிரத அறப்போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது மக்களின் முதல்வர் செல்வி ஜெயலலிதாவை விடுவிக்க கோரி முழக்கங்கள் எழுப்பினர். விழுப்புரம் மாவட்டம் சின்னசேலத்தில் கழக விவசாய அணி சார்பில் மக்களின் முதல்வர் செல்வி ஜெயலலிதாவை விடுவிக்க கோரி பேருந்து நிலையம் அருகே மாபெரும் உண்ணாவிரத போராட்டம் நடைபெற்றது. இந்த போராட்டத்தில் கருப்பு பேட்ஜ் அணிந்து ஆயிரக்கணக்கானோர் கலந்து கொண்டனர். கடலூர் மாவட்ட ஜெயலலிதா பேரவை சார்பில் கடலூர் மஞ்சக்குப்பம் நகர அரங்கு முன்பு மக்களின் முதல்வர் செல்வி ஜெயலலிதாவுக்கு வழங்கப்பட்ட தண்டனையை கண்டித்தும் விரைவில் விடுவிக்க கோரியும் சுமார் 6 கிலோமீட்டர் நீள மனித சங்கிலி போராட்டம் நடைபெற்றது. கையில் பதாகைகள் ஏந்தியவாறு நடத்தப்பட்ட அறவழி நூதன போராட்டத்தில் பொதுமக்களும் ஆர்வத்துடன் கலந்து கொண்டனர். மக்களின் முதல்வர் செல்வி ஜெயலலிதாவை விடுவிக்க கோரி நாகை மாவட்டம் வேதாரண்யம் அரசு போக்குவரத்து கழக பணிமனை வாயிலில் அண்ணா தொழிற்சங்கத்தைச் சேர்ந்த நூற்றுக்கணக்கான தொழிலாளர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர்.
கருப்பு பேட்ஜ் அணிந்து தங்கள் எதிர்ப்பை தெரிவித்த அவர்கள் கைகளில் மெழுகுவர்த்தி ஏந்தியபடி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். நாகை மாவட்ட விவசாயிகள் அணி சார்பில் மயிலாடுதுறையில் மாபெரும் உண்ணாவிரத போராட்டம் நடைபெற்றது. இதில் கழக நிர்வாகிகள், மகளிர் அணியினர் பெருந்திரளாக பங்கேற்றனர். கரூர் மாவட்ட அஇஅதிமுக சார்பில் மக்களின் முதல்வர் செல்வி ஜெயலலிதாவை விடுவிக்க கோரி மாவட்டத்தின் முக்கிய நகரங்களான கரூர், அரவக்குறிச்சி, குளித்தலை, தாந்தோன்றிமலை, தோகைமலை உள்ளிட்ட பகுதிகளில் சுமார் 50 கிலோமீட்டர் நீள மனித சங்கிலி போராட்டம் நடைபெற்றது. இதில் 40,000க்கும் மேற்பட்ட கழக நிர்வாகிகளும், தொண்டர்களும், பொதுமக்களும் வாயில் கருப்பு துணி கட்டிக்கொண்டு கொளுத்தும் வெயிலையும் பொருட்படுத்தாமல் நின்று கர்நாடக தனி நீதிமன்ற தீர்ப்புக்கு எதிர்ப்பு தெரிவித்தனர். கரூர் மாவட்ட அண்ணா தொழிற்சங்கம் சார்பில் திருமாநிலையூர் போக்குவரத்து பணிமனையில் மக்களின் முதல்வர் செல்வி ஜெயலலிதாவுக்கு எதிராக கர்நாடக தனி நீதிமன்றம் வழங்கிய அநீதியான தீர்ப்பை கண்டித்து வாயில் கருப்பு துணியை கட்டிக்கொண்டு மெழுகுவர்த்தி ஏந்தி அறப்போராட்டத்தில் ஈடுபட்டனர். திருவாரூர் மாவட்டம் கோட்டூர் ஒன்றியத்திற்கு உட்பட்ட பெருக வாழ்ந்தான் கிராமத்தில் அஇஅதிமுக தொண்டர்கள் நூற்றுக்கணக்கானோர் மக்களின் முதல்வர் செல்வி ஜெயலலிதாவை விடுவிக்க வேண்டி மொட்டையடித்துக் கொண்டனர். இதனைத் தொடர்ந்து நடைபெற்ற உண்ணாவிரதத்தில் ஏராளமான பொதுமக்களும் ஆர்வத்துடன் பங்கேற்றனர். புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் நல்ல பல திட்டங்களை தீட்டி ஏழை எளிய மக்களுக்கு கிரைண்டர், மிக்சி, ஃபேன், விலையில்லா அரிசி, இன்னும் பல திட்டங்கள், மாணவர்களுக்கு லேப்டாப், இன்னும் பல திட்டங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் ஆண்டவன் அருளால் நீ சீக்கிரம் மிக விரைவில் வெளிவர வேண்டும் என்று சொல்லி வரையில் எங்களது போராட்டம் தொடரும். ராமநாதபுரம் மாவட்டம் உச்சிப்புள்ளி பேருந்து நிலையம் அருகே அஇஅதிமுக அணியினர் சார்பாக உண்ணாவிரத அறப்போராட்டம் கடைபிடிக்கப்பட்டது. இதில் ஏராளமான அஇஅதிமுக நிர்வாகிகளும் தொண்டர்களும் கலந்து கொண்டனர். தமிழக மக்களின் முதல்வர் செல்வி ஜெயலலிதாவுக்கு வழங்கப்பட்ட தீர்ப்பினை கண்டித்து தூத்துக்குடி மாவட்ட அஇஅதிமுக சார்பில் தூத்துக்குடி பிவிடி சிக்னல் அருகே அஇஅதிமுகவினர் மற்றும் பொதுமக்கள் இன்று உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதேபோல் கழுகுமலை கைலாசமூர்த்தி ஆலயம் முன்பு ஒன்றிய அஇஅதிமுக சார்பில் இன்று உண்ணாவிரத போராட்டம் நடைபெற்றது. இதில் கழக தொண்டர்களுடன் ஏராளமான பொதுமக்களும் பங்கேற்றனர். திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டன்சத்திரத்தில் ஒன்றிய அஇஅதிமுக சார்பில் மாபெரும் உண்ணாவிரத போராட்டம் நடைபெற்றது. ஏராளமானோர் கலந்து கொண்ட உண்ணாவிரதத்தில் கழக நிர்வாகிகள் தவிர பொதுமக்களும் ஆர்வத்துடன் பங்கேற்றனர். புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் மீண்டும் வருவார், அவர்தான் தமிழகத்தினுடைய நிரந்தர முதலமைச்சர் என்ற உறுதியை இந்த நேரத்திலே ஒட்டன்சத்திரத்திலே இருக்கின்ற அனைத்து பொதுமக்களும் உறுதியேற்றுக் கொண்டு இந்த உண்ணாவிரதத்தை தொடங்கியிருக்கின்றோம். கொடைக்கானல் மேல்மலை ஒன்றிய அஇஅதிமுக சார்பில் பூம்பாறை மலை கிராமத்தில் மாபெரும் கண்டன அமைதி பேரணி நடைபெற்றது. இதில் மலை கிராம மக்கள் கருப்பு உடை மற்றும் கருப்பு பேட்ஜ் அணிந்து தங்களது எதிர்ப்பை தெரிவித்தனர்.